ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்க் ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு கேப்சிகம் காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது செய்கிறதுக்கு. வாங்க என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். கேப்சிகம் 2 கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம், நிறைய ஒரு பூண்டு, முழு பூண்டை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அது கூட கருவேப்பிலை. காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயப்பொடி, அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் கடுகு, உளுந்து, ஜீரகம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, ஒரு 4 காஞ்ச மிளகாவுடைய காரம் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு. வேறு எந்த ஒரு காரம் இல்லை. லைட்டாக பெப்பர் மட்டும் போடுவேன், பார்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கடுகு, உளுந்து நல்லா புரிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கிடலாம். வெங்காயம் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு. இது ரொம்ப ஈஸியானது. ரசம் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஈவன் நம்ம சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டயட், இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் டயட்டுக்கு செம்மையான ஒரு ரெசிபிங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்ருக்கேன். அதே அந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸில். அது பாருங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ நல்லா சூப்பராக வதங்கிருச்சு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து கேப்சிகம் 2 கேப்சிகம் வந்து நம்ம ஏன் கடைசி ஆட் பண்ணுறோம்னா காலிஃப்ளவருக்கும் அதுக்கும் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. காலிஃப்ளவர் லேட் ஆகும், கேப்சிகம் கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ நான் தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை போட்டு இப்போ நல்லா வதச்சிட்டு, ரொம்ப நம்ம வதக்கினமாக்கும் ஒரு சாஃப்டாக ஒரு மாதிரி ஆயிடும் அந்த கேப்சிகம். அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவு க்ரன்ச்சினஸோடு சாப்பிட்டா தாங்க அந்த கேப்சிகமுக்கே உள்ள டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ போட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.